வணக்கம் மக்களே. என்னன்னா, இப்போ தினமலர் பேப்பர்ல நேத்து, அதே மாரி டைம்ஸ் ஆஃப் இந்தியால இங்கிலீஷ் பேப்பர்ல வந்து 2த்துக்குமே நியூஸ் வந்திருக்குது. என்ன நியூஸ்ன்னா, நான் தினமலர் பேப்பர் ஆனா இங்கிலீஷ் பேப்பர் நான் பார்த்ததில்ல. ஆ நம்ம பத்திரிக்கையாளர் கோடீஸ்வரன் ஐயா வந்து ஒரு பேட்டியில அவரும் கரெக்ட்டா சொல்லியிருக்காப்புல. அந்த தினமலர் பேப்பர்ல குதிரை பேரம் பேசினதாக, டிஎம்கே பேசினதாக சொல்லி ஒரு 3 பேர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேரு முகமும் பார்த்தீங்கன்னா அவங்கட்ட அவ்வளவு ரூபா இருக்குமா? அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க அவங்க. பேசுவாங்கன்னா, பேசியிருப்பாங்க. பேசலாம். பட் அவங்க பேசினாங்க. இது வந்து நிரூபிக்கல. ஆ நிரூபிக்க முடியுமா என்னங்கிறது தெரியல. 1. இது நம்ம தமிழ்நாட்டுல உள்ள பேப்பர்ல வந்த விஷயம். அதே மாரி டைம்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து டிவிகேவும் பேசுறாங்க, டிஎம்கேவும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டு பேப்பர்ல வந்து இவங்க டிஎம்கே தான் பேசுனாங்கன்னு சொல்லி தினமலர் பேப்பர்ல போட்டிருக்கதாக சொல்றாங்க. அதே இது இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தீங்கன்னா, நான் இங்கிலீஷ் பேப்பர் பார்த்ததில்ல. அந்த வீடியோல அவருக்கு ஆதாரத்த எடுத்து காமிச்சாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியால இந்த மாரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. என்னன்னா, டிவிகேவும் பேசுறாங்க, டிஎம்கேவும் பேசுறாங்க. அவங்க எம்எல்ஏ இவங்க வேல பேச, இவங்க எம்எல்ஏ இவங்க வேல பேசன்னு சொல்லி, அத ஒரு லைன் மாரி போட்டிருக்காங்க. அப்போ என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா, 2 பேருமே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இது எந்த இடத்துல எப்படி முடியுங்கிறதெல்லாம் தெரியல. 2வது இன்னொன்னு என்னன்னா, அவங்க இவ்வளவு தூரத்துக்கு அது தமிழக வெற்றிக் கழகம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து இப்படி போராட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்கு நம்பர் வந்துருச்சு, ஆட்சி அமைச்சுட்டாங்க, ஆட்சி அமைச்சு போயிட்டு இருக்குது. இத ஆட்சி ஊடால அவங்க கலந்துக்குவாங்க. அவங்க வந்து வெளியேறாம இருக்கிறதுக்கு தான் நீங்க அமைச்சர் பதவியும் குடுத்துருக்கிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலயும் வந்து அமைச்சர் பதவி வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு குடுத்தது கிடையாது. அப்போ உங்கள விட்டு மாட்டாங்கன்னு ஒரு தைரியம் ஏன் வரமாட்டுக்கு அப்படின்னு தெரியல. டிவிகே கட்சிக்கு. அதாவது முதல்வர் ஐயாவுக்கு. மறுபடியும் பேரம் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியால பேப்பர்ல போட்டது கிட்டத்தட்ட ஒரு உண்மை. அதுவும் போக தினமலர் பேப்பர்லயும் போட்டது உண்மைதான். இல்லைங்களா? என்ன ஒரு தரப்பா போட்டிருக்காங்க, அங்க 2 தரப்புமே பண்றாங்க அப்படின்னு. நம்ம தமிழ்நாடு பேப்பர் வந்து ஆளுங்கட்சிக்காக இது பண்ண மாதிரி தெரிஞ்சுச்சு. அங்க நடுநிலையா பண்ண மாதிரி தெரிஞ்சுச்சு. இவ்வளவுதான் வித்தியாசம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஐயா வைகோ ஐயா வந்து போய் சேர்ந்திருக்காங்க. அவங்க போய் சேர்ந்ததுல இன்னொன்னு வந்து இது நான் சொல்லல. நம்ம கோடீஸ்வரன் பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் ஐயா சொல்லியிருக்காங்க. சார் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஆனா இதுக்கு முன்னாடி அப்படித்தான் அவர் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி அப்படித்தான் நடந்திருக்குது. எப்படி நடந்திருக்குன்னா, ஆஹ் அவர் அவர் போன இடத்துல எல்லா கட்சியுமே வந்து அவர் போன இதுல ஃபுல்லா மறுவாட்டி வந்து ஜெயிக்காத அளவுக்கு தான் போயிருக்குது. என்னன்னா, டிஎம்கே கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க இந்த வட்டம். அப்போ இந்த வட்டம் தோத்துட்டாங்க. ஏடிஎம்கேல அதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. இதோட நம்ம விஜயகாந்த் கட்சி விஜயகாந்த் ஐயா கட்சிக்கு போய் மக்கள் நல கூட்டணின்னு நினைக்கிறேன். மக்கள் நல கூட்டணியில அந்த கூட்டணியிலயும் போய் இருந்தாங்க வைகோ. அப்பவும் அவங்க தோற்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சரிவே ஆரம்பிச்சிச்சு. இது அவங்க சொன்னாங்கிறத விட 2வது நம்ம பின்னோக்கி அந்த வரலாறை போய் பார்த்தோம்னா அது அப்படித்தான் வந்துகிட்டு இருக்கு. அது இந்த இடத்துல இப்போ டிவிகே கட்சிக்கு எப்படி சாத்தியங்கள்லாம் தெரியாது. ஆனா அப்படித்தான் இருக்குது. இதுல வந்து என்ன சொல்ல, அது நடக்குமா நடக்காதாங்கிறது 2வது பட்சம். சப்போஸ் இவங்க புதுசா ஆட்சி அமைச்சிருக்காங்க, ஆட்சி அமைச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் வரலாறும் மாறி இருக்குது. இப்ப மாத்தின வரலாறை வந்து மறுபடியும் வந்து இவங்களும் வந்து ஒரு சில கட்டத்துக்கு அப்புறம் ஆட்சி மக்கள் நல பணி என்னமோ அதை பண்றதுக்கு வழி இல்லாம இருக்குது. அடுத்தடுத்து அதை போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்னு சவுக்கு சங்கர் ஐயா அவர்கள் அவர் இப்போ மறுபடியும் யூடியூப் ஆரம்பிச்சிருக்காப்புல. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து குற்றம் கூட சொல்லல. ஆனா டிஎம்கே ஆட்சி போறதுக்கு அவரும் ஒரு காரணம். பல காரணங்கள் இருக்குது. பட் அவரும் ஒரு இடத்துல வந்து ஆனா தந்தாப்புல அவங்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க டீம் சவுக்கு சங்கர் ஐயா அவர்கள் கஷ்டப்பட்டது, ஜெயிலுக்கு போனது எல்லாமே நிறைய இருக்குது.
நிறைய இழப்பீடு. அதோட சவுக்கு சங்கர் அவங்க அம்மா இழந்து இப்ப இருக்கிறாங்க. இப்போ சில விஷயங்கள கஷ்டமும் பட்டுருக்கிறாங்க. அதுக்குண்டானத ஆ மறுபடியும் நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்ப எதுக்கு நடத்துறாங்கன்னா, விஜய் சாருக்கு வந்து புதுசா இருக்காங்க. அவங்களுக்கு அறிவுரை கூறுங்கன்னு சொல்லி சொல்ற மாரி அவர் வந்து இன்னைக்கு காலைல பேசிட்டு இருந்தாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா, நம்ம முதல்வர் ஐயா வந்து விஜய் சார் வந்து அவருடைய அவருடைய கண்ணோட்டத்திலேயே வந்து போய்க்கிட்டே இருக்கிறாரு. ஒரு சில விஷயங்கள வந்து கூட இருக்கிறவங்க சொல்ல மாட்டுக்காங்களா, இது தப்பு, இது சரிங்கிறத வந்து சொல்ல மாட்டுக்காங்களா? இல்ல அவருடைய இது இப்படித்தான் இருக்காங்கன்னு தெரியல. மாத்திக்கணும் எப்படிங்கிறது தெரியல. சரி பார்க்கலாம். அடுத்தடுத்து இடைத்தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது. இன்னொரு 3 வருஷம் கழிச்சு எம்பி தேர்தல் வருது. அப்ப அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அது போக வந்து கரூர் விஷயத்துக்கு போறாரு. கரூர் விஷயத்துக்கு வந்து எப்படி போறாருன்னா, இப்போ இத்தன நாள் போகல. ஆனா இடைத்தேர்தல் அங்கேயும் வருது. ஏற்கனவே 5 தொகுதியில வந்து வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம கரூர்ல வந்து எம்எல்ஏ இருக்கும்போது அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. சரிங்களா? விஜயபாஸ்கர் அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்ப அங்கேயும் தேர்தல் வர்றதுனால வந்து இத்தன நாளா வந்து கரூர பத்தி நினைக்காதவங்க, இப்ப அங்க போனாலும் என்ன ஆகும்? மறுபடியும் வந்து அதாவது பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா, முந்தி மாரி இருக்காது. பிளஸ் ஆ இப்ப முதலமைச்சர் ஆனோனையும் ஜெயிச்ச ஒரு வட்டம் இங்கேயும் வந்து சரியா ஞாபகம் இல்ல. 5000 பேத்துக்கு டோக்கன் குடுத்து ஆனா அவரு சார் வந்து முதலமைச்சரா தான் இருக்கிறாங்க. சமயத்துல வந்துட்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அதே மாரி தான் நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப அவர் முதலமைச்சர். அவருடைய பாதுகாப்பு இருக்குது. இப்ப அந்த 41 குடும்பத்தையும் பார்க்க போறதா சொல்றாங்க. அது காரணம் அவர் வந்து சரியான முறையில பிரச்சாரம் பண்ண முடியாதுங்கிறக்காண்டி இது ஒரு சாக்க வச்சு அவர் அங்க வந்து அது ஒரு பிரச்சாரம் மாரி வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சரி ரைட்டு போட்டும். சரிங்களா? இத விட இன்னொன்னு. இது இந்த 5 வருஷம் இவங்க ஆட்சியில வந்து இவங்க விஜய் சார் தமிழக முதல்வர் வந்து செய்றாங்கன்னு ஏன்னா அவர் சொன்னதுதான் இது. நான் முதலமைச்சர் ஆனா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரிங்களா? அத சொல்றதுக்கு முன்னாடி, அவ இந்த தேர்தல்ல உண்மைக்கு நான் நெறைய இதுல சொல்றதுதான். அவரு ஜெயிப்பாருங்கிறது அவருக்கேவும் வந்து கிடையாது. ஆனா ஜெயிப்பாங்க வெளிப்படையா சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்திருக்கும் விஜய் சாருக்கேவும். சரிங்களா? அப்போ அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி குடுத்திருந்தாரு. நான் முதலமைச்சர் ஆனா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போவேன். பார்க்கலாம். இந்த 5 வருஷத்துல ஏகப்ப 234 தொகுதி இருக்குது. அது எவ்வளவோ கிராமங்கள். எனக்கு தெரிஞ்சு அத்தன கிராமம்லாம் போ வேண்டியதில்ல. பிளஸ் எனக்கு தெரிஞ்சு 234 தொகுதி போனாலே பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போறாரான்னு பார்க்கணும். ஏன்னா, உடனே இல்ல. இந்த 5 வருஷத்துல ஏதாவது செயல்பாடு நடக்கா அவர் சொன்னதுல இந்த இது ஒண்ணு. அதாவது ஒவ்வொரு கிராமத்துக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முதலமைச்சர் ஆயிட்டா பாதுகாப்பு இருக்கும். யாருடைய தடுப்பும் இருக்காது. யாருடைய கேள்வியும் இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு குற்றச்சாட்டு நெறைய பேர் சொல்றாங்க. குற்றச்சாட்டு இல்ல விமர்சனம் தான் அது. பிஜேபி வந்து எதிர்க்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. பிஜேபி எதிர்க்கவே மாட்டேங்கிறாரு. கேட்டா இணக்கமா போணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி ரைட்டு. அவரு வந்து நிதி வாங்குறதுக்கு மேல வந்து டெல்லியில போய் நிதி வாங்குறதுக்கு அதுக்கு வந்து இணக்கமா போறது தப்பு கிடையாது. அப்படித்தான் போய் ஆகணும். ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு உண்டான சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வரணும்னா, மேல போய் கேட்டு செஞ்சு அப்ப அவங்ககிட்ட வந்து இணக்கமா போய் ஒரு சில விஷயங்கள் சமரசம் செய்ய வேண்டியதா வரும். அந்த சமரசத்த வந்து வைத்து இருக்கலாம். ஆனா, நம்ம பிஜேபியோட நம்ம தமிழ்நாட்டு தலைவர் இருக்கார்ல, நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள். அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க. ஒரு 3 நாள், 4 நாளைக்கு முன்னாடி சொன்னாப்புல இருக்கிறேன். அந்த 4 நாளைக்கு முன்னாடி வந்து, இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல சொன்னாங்க. யாரு நயினார் நாகேந்திரன் ஐயா. நம்ம பிஜேபி தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவர் கேள்வி கேட்டு கிட்டத்தட்ட இப்போ 4 நாள், 5 நாளைக்கு மேல ஆச்சு. அதுக்கு டிவிகே கட்சியில இருந்து எந்த ஒரு பதிலும் இப்ப வரைக்கும் வரவே இல்ல. ஏன்னா பதில் குடுக்கணும். அதுக்காண்டி விஜய் சார் பதில் குடுக்கணும் இல்ல. அவங்க கீழ இருக்க ஆதவர்ஜுன ஐயாவே வந்து குடுக்கலாம். நம்ம ஆனந்த் ஐயா குடுக்கலாம். ராஜ்மோகன் ஐயா அவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்தானத்துல இருக்கிறாங்கல்ல. அவங்க வந்து அதுக்கு பதில் குடுத்துருக்கணும்ல.
அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது பணம் வாங்குறதுக்கோ, நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டான உதவிகள வாங்குறதுக்கோ இணக்கமா போறது தப்பில்ல. நீங்க என்ன சொல்லி வந்தது? பிஜேபி எதிர்ப்பு, கொள்கை எதிரின்னா பிஜேபி அப்டின்னீங்கல்ல. அப்போ அந்த இதுலயே மிஸ்ஸிங் ஆகுற மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவருக்கு அவர் கேட்ட கேள்விக்கு இன்னும் யாரும் உங்க தலைமையில இருந்து யாரும் இன்னும் பதில் வரல அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இல்லையா? அது வந்து இது ஒவ்வொன்னையும் பார்க்கும்போது பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு தெரியல. பார்ப்போம் இன்னொரு நாளைக்கு. அடுத்தடுத்து என்ன செய்திகள் வரும்ன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் நம்ம பத்திரிக்கையாளர் கோடீஸ்வரன் ஐயா ஒரு இதுல சொல்லியிருப்பாப்புல. ஐயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்த அரசியல் ஒவ்வொரு டைமா போய்க்கிட்டு இருக்குது. ஒரு இதே இல்லாம போய்க்கிட்டு இருக்குது. மறுநாள் என்ன நடக்கும்னு தெரியாது. இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடக்குதான்னு தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாப்புல. இந்த மாரி தான் பார்க்கலாம் இன்னொரு நாளைக்கு. சரி மக்களே! பார்ப்போம். இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். வணக்கம்.